ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் கேஸ் ஸ்டவ் எப்படி ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிலிண்டரில் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் இது தான். இந்த ரெகுலேட்டரில் இது தான் நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணுறதுக்கான இந்த ஸ்விட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி நம்ம மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம சிலிண்டரை வந்து ஆன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இது. இங்கே அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி மேலே தூக்கணும். இப்போது அந்த பர்னருக்கு நேராக கொண்டு போய்ட்டு லைட்டரை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது. இதை சிம்மில் வைக்கணும் அப்படின்னா இப்படி ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்குது. இதுவே மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னா இதை வந்து இப்படி பண்ணோன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. திரும்ப ஹை ஃப்ளேம் கொண்டு போகணுன்னா இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே தூங்க போகிறதுக்கு முன்னே இதை மாதிரி ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அடுப்பு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே சிலிண்டர் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ் தானாகவே ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. ஸ்டவ்வை ஞாபகமாக ஆஃப் பண்ணிடணும்.